Hi, welcome back. Day 15 and 16 of my weight loss journey. இன்றைக்கி என்னோடய வெயிட் நல்லாவே கூடிருச்சு. 200 grams நேற்றை விட கூடிருச்சு. 81.3 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதிக்கான ஃப்ரூட்ஸு பைனாப்பிள். இந்த 15 டேஸில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பைனாப்பிள் எடுத்துக்கிறேன். பைனாப்பிள், கிரேப்ஸ், ஆப்பிள், டேட்ஸு, அப்புறம் பொமக்ரானேட் எல்லாம் போட்டு ஸ்மூதி செஞ்சு குடித்தாச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பைனாப்பிள் சாப்பிட்டது நல்ல ஃபீலாக இருந்தது. அப்புறம் லஞ்சுக்கு புடலங்காய் பொரியல், பூண்டு குழம்பு, ரைஸு, பீனட்ஸ். அப்புறம் ஈவினிங் இளநீ இளநீ நல்ல தேங்காய் நல்லா இருந்தது. இளநீ தேங்காய் ரெண்டும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் நைட்டுக்கு பன்னீர் பராத்தா குப்த பவன்லேருந்து ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டாச்சு. எர்லியாக சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் பராத்தா, அப்புறம் சோலே மசாலா, அப்புறம் ரைத்தா அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு. டே 16 வெயிட் 81.05 இருந்தது. ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. அன்றைக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி தான் சாப்பிட்டேன். அதே செட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான். பொமக்ரானேட், கிரேப்ஸ், ஆப்பிள், டேட்ஸு, பைனாப்பிள். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக யம்மியாக இருக்குது. இது பஞ்சாமிர்தம் செஞ்சுருந்தா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே பஞ்சாமிர்தம்க்குரிய ஃப்ரூட்ஸு. ஸ்மூதி செஞ்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் லஞ்சுக்கு ரைஸ், பீட்ரூட் பொரியல், வெள்ளை பூசணிக்காய் சாம்பார், அப்புறம் பீனட்ஸு. வெள்ளை பூசணிக்காய் நல்லது, உடம்புல இருக்கிற தண்ணி டீடாக்ஸ் பண்ணும். அப்புறம் வாட்டர் ரிட்டென்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை ராவாகவே ஜூஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலான்னு சொல்கிறாங்க. நம்ம சாம்பார் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்குன்னு தான் செஞ்சேன். ஆனால் நான் அதை டின்னராகவே சாப்பிட்டுட்டேன். மக்காச்சோளம் குக் பண்ணி சாப்பிட்டேன். இதுக்கு மஞ்சள் பச்சை மஞ்சள், அதாவது பசு மஞ்சள்னு சொல்லுவாங்கள்ல, அதை இடித்து போட்டேன். அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுச்சு, ஒரு 4-5 வத்தல். ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றுறதுனால அந்த எஃபெக்ட் இருக்கணுங்கிறதுனால. அப்புறம் வெள்ளைப்பூடு ஒரு 6 பல் நல்லா இடித்து போட்டாச்சு. இது ஆக்சுவலாக பொங்கல் டைமில் பனங்கிழங்கு விற்கும்ல, அந்த பனங்கிழங்கை வேக வைக்கும்போது இந்த மாதிரி தான் வேக வைப்பாங்க. யூஸ்வலாக வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல்லாம் கிள்ளி போட்டால் அந்த ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மஞ்சள் பனங்கிழங்கு வேக வைக்கும்போது பச்சை, அதாவது நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் ஒரு வீடியோவில் தான், ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் ஒரு லேடி இந்த மாதிரி போட்டாங்க. திருநெல்வேலிக்காரங்க தான் அவங்க. பச்சை மஞ்சளை இடித்து போட்டாங்க. சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மக்காச்சோளத்தில் இந்த மாதிரி வேக வச்சேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் வெள்ளி கொலுசு வாங்கலான்ட்டு இருந்தேன். அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலாக வெள்ளி கொலுசு வாங்கிட்டேன். ரொம்ப கம்மி வெயிட்டில் தான் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட கொலுசு போட்டிருந்ததே நான் ஒன்றும் அந்தெல்லாம் போகலை. பட் 2 years ஓல்டு, பழசாயிடுச்சு. அதனால சரி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தேன். போயிட்டு அன்னைக்கு மண்டே போய் வெள்ளி கொலுசு வாங்கினோம். 28 grams தான் வாங்கினேன். ரொம்ப மெல்லிசான ஒரு கொலுசு தான் வாங்கினேன். சரி பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக தான் இருந்தது. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லிசா ஒரு கொலுசு 28 grams வாங்கிட்டேன். அன்னைக்கு ரேட் 200, ஒரு கிராம் 265 இருந்தது. அதனால் டோட்டலாக 7500 பக்கத்தில் வந்தது. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.